ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி விலாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்குரிய 8 hours ஸ்டடி சேலஞ்சுக்குரிய போர்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். நான் சொல்லியிருந்தேன் 4CARE அகாடமியில் ஜாயின் பண்ணேன். அதுக்குரிய போர்ஷன்ஸ் தான் வந்து நான் கொடுத்து 8 hours படிக்க சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி 3 டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 4th டெஸ்ட்டுக்குரிய போர்ஷன்ஸ் தான் 2 நாளாக நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். பட் நீங்கள் வந்து ப்ரீவியஸாக கம்ப்ளீட்டான 3 டெஸ்ட்டுக்குரிய போர்ஷன்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்க. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் தான் சிலபஸை கவர் பண்ண மாதிரி இருக்கும். 4th டெஸ்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது முன்னாடி இருந்த 3 டெஸ்ட்டுக்குரிய போர்ஷன்ஸை இப்போ இருக்க கேப்பில் நம்ம படிச்சுட்டு சண்டே தான் டெஸ்ட்டு. எனக்கு சண்டே தான் டெஸ்ட்டு. ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே நம்ம திரும்ப ரிவைஸ் பண்ணால் கூட இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம். ஸோ என்ன பண்ணலான்னா, முன்னாடி ப்ரீவியஸாக நடந்த 3 டெஸ்ட்டுக்குரிய போர்ஷன்ஸை எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிடலாம். ப்ரீவியஸாக நடந்த டெஸ்ட்டில் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 5லேருந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. சண்டே டெஸ்ட்டு. அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் 6th தமிழ், செகண்ட் டெஸ்ட்டில் 7th தமிழ், தேர்ட் டெஸ்ட்டில் 8th தமிழ். ஸோ இன்னும் நீங்கள் வந்து 6th, 7th, 8th தமிழ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். 9th தமிழ் ஆல்ரெடி முடிச்சிருப்பீங்க. முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவேதா அப்படின்ற ஒரு பொண்ணு மட்டும் தான் டெய்லி அப்டேட் பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, படிக்கிறீங்களா என்னன்னு தெரியல. சப்போஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி படித்தேன் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா கொஞ்சம் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நம்மளை ஃபாலோ பண்ணி படிக்கிறாங்க, நம்மளும் ரெகுலராக வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்ற எனக்கு வந்து ஒரு தாட் இருக்கும். அப்படி இல்லைன்னா இதை யாருமே ஃபாலோ பண்ணல அப்படின்றப்போ நான் வீடியோ போடுறதும் வேஸ்ட்டு. ஸோ எனக்கு டைம் வேஸ்ட்டு தான். ஸோ இதை ஃபாலோ பண்ணி படிக்கிறேன் அப்படின்றவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ரெகுலராக நான் வீடியோ போட முடியும். ரெகுலராக நீங்களும் வந்து அதை ஃபாலோ பண்ணி படிக்கலாம். ஸோ உங்களுக்கும் வந்து டெய்லி 8 hours படிக்கிறோம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு அடுத்தவங்கள பார்த்து படிக்க தோணும். எனக்கும் நீங்கள் போடுற கமெண்ட்டை பார்த்து சரி ஓகே, ரெகுலராக ஃபாலோ பண்ணி படிக்கிறாங்க, நம்மளும் ரெகுலராக போஸ்ட் பண்ணணும் வீடியோ அப்படின்றது எனக்கும் தோணும். 6th, 7th, 8th தமிழ் படிக்கணும் நீங்கள் இன்னும். அது போக ஹிஸ்ட்ரியில் வந்து சிந்து முடிச்சிருக்காங்க, குப்தாஸ் முடிச்சிருக்காங்க, டெல்லி சுல்தான்ஸ் முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த 3 டாபிக் முடிக்கணும். பாலிட்டியில் 10th பாலிட்டி ஃபுல்லாக முடிச்சிருந்தாங்க. எக்கனாமிக்ஸில் வந்துட்டு 11th இருக்க ஒரு 3 லெசனோ 4 லெசனோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, அதாவது யூனிட் 6, இப்போ இருக்க யூனிட் 6 முன்னாடி இருந்த யூனிட் 8, அது ரிலேட்டடாக ஒரு 5 லெசனோ 6 லெசனோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை எல்லாமே நீங்கள் இந்த 2 நாளில் முடிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு ப்ரீவியஸ் டெஸ்ட்டில் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதை முடிப்போம். சைட் பை சைடாக ஃபுல்லாக முடிக்கணும்னு நம்ம நினைக்க வேண்டாம். நமக்கு இருக்க டைமில் இந்த 3 டெஸ்ட்டுக்குரிய போர்ஷனை எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்ப்ளீட் பண்ணலாம். இன்றைக்கி 8 ஹவர்ஸில் எவ்வளோ முடிக்க முடியும் அப்படின்னு நினச்சி நான் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் முடிச்சுட்டு பேலன்ஸ் டைம் இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக, இப்போ நான் வந்து சிந்து மட்டும் தான் கொடுத்துருக்கேன் ஹிஸ்ட்ரியில். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் குப்தாஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் டைம் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக படிப்பீங்க, உங்களால் எவ்வளோ 8 ஹவர்ஸில் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியும், இல்லை மிச்சம் டைம் இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா டைம் இருந்தாலும் அதை வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் படிக்க வேண்டிய போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா, தமிழில் 6th தமிழ் ஃபுல்லாக முடிச்சிருக்கணும். சிலபஸ் டாபிக்ஸ் வந்து என்னென்ன பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சொல்லும் பொருளும், கலைச்சொற்கள், புக் பேக் ஒன்வேர்டு, மொழியை ஆழ்வும். தமிழுக்கு வந்து வேர் டு ஸ்டடி வந்து 4CARE அகாடமியில் கொடுத்ததே நான் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன். இல்லை அந்த சார் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு PDF வந்து அந்த சார் வந்து அந்த வீடியோ கீழே கொடுத்துருப்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணி வச்சு தமிழில் புக் வைஸ் கொடுத்துருப்பாங்க. 6th ஃபஸ்ட் டேர்ம்னா அதில் இதை மட்டும் படிங்க, செகண்ட் டேர்ம்னா இதை மட்டும் படிங்க, அந்த மாதிரி. ஸோ அதை வச்சுக்கிட்டு தமிழ் படிங்க. ஏன்னா புக்கு ஃபுல்லாக படிக்கிறது நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். ஏன்னா சிலபஸ் இப்போது சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால. அடுத்து ஜிஎஸ்சில் ஹிஸ்ட்ரியில் சிந்து நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். 6th இருக்கிறது, 9th இருக்கிறது, 11th இருக்கிறது. பாலிட்டியில் வந்துட்டு 10th 3 லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 10th பாலிட்டியில் இருக்க அந்த 3 லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3யுமே உங்களால் முடிக்க முடிஞ்சுன்னா முடிச்சிடுங்க. பட் நான் கொடுத்துருக்கிறது 2 லெசன் மட்டும். இப்போ இன்றைக்கி நீங்கள் மத்திய அரசு, மாநில அரசு 2யும் படிச்சிட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். இதுலேயும் ஆர்டிகல்ஸ் நிறைய வரும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக, மாநில அரசு ரிலேட்டடாக வரும். ஸோ 2யும் வந்து படிக்கிறப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் 2 லெசன் மட்டும் கொடுத்துருக்கேன். ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா LCM HCF ஸ்கூல் புக் சம்ஸை ஃபுல்லாக சால்வ் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை டவுன்லோட் பண்ணி அதையும் சால்வ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு இன்றைக்குரிய போர்ஷன் இவ்வளோ தான். தமிழில் 6th தமிழ் ஃபுல்லாக 3 டேர்ம் ஃபுல்லாக முடிச்சிருக்கணும். ஜென்ரல் ஸ்டடீஸில் சிந்து ஃபுல்லாக முடிச்சிருக்கணும். பாலிட்டியில் 2 லெசன் முடிச்சிருக்கணும். முடிஞ்சால் 3 லெசனை முடிச்சிருங்க. ஆப்டிடியூடில் LCM HCF ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். LCM HCF ஃபுல்லாக எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ ஒரு 50 சம்மு
மினிமம் 25 மேக்ஸிமம் 50க்கு மேலே நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும். ஸோ இன்றைக்கி நீங்கள் 8 ஹவர்ஸ் படிக்க வேண்டிய போர்ஷன்ஸ் இவ்வளோ தான். ஒருவேளை இது கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வேணும்னா எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரம் 11th எக்கனாமிக்ஸில் இருக்க இந்த லெசன் இந்திய பொருளாதாரம் இதை முடிச்சிருங்க. எக்ஸ்ட்ரா வந்து மாநில அரசு 10th இருக்க 10th பாலிட்டியில் இருக்க 3rd லெசன் அதையும் முடிச்சிருங்க. 8 மணி நேரத்தில் எனக்கு இது முடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, எனக்கு பேலன்ஸ் டைம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அந்த 2 லெசனை எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு இதுவே போதும் அப்படின்றவங்க இதை மட்டும் தரோவாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் சொல்கிறத நீங்கள் ரெகுலராக படிச்சுட்டு வந்தீங்கனாலே சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ இது வந்துட்டு சீரியஸாக எடுத்துகிட்டு கொஞ்சம் படிங்க. ஏன்னா இன்னும் 170 நாள் தான் இருக்குது. திரும்ப நான் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும் 170 நாள் தான் இருக்குது. ஒருவேளை இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலைன்னா அடுத்து நமக்கு எப்போது எக்ஸாம் வரும்னு தெரியாது. இதே புக் கண்டிப்பாக இதே புக்கு இருக்காது. சமச்சீர் கல்வி மாற்றுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு சொல்கிறத மட்டும் ரெகுலராக படிங்க. டெஸ்ட்டு வந்துட்டு என்னால் கொஷின் வந்து ஷேர் பண்ண முடியாது. 4CARE அகாடமியோட ஷெடியூல் வந்து நான் சொல்ல முடியும், ஆனால் கொஷின் வந்து ஷேர் பண்ண முடியாது. இப்போ நார்மலாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது வேறு, பட் ஒரு சேனல் வச்சுட்டு அவங்க கொஷினை வந்து நான் ஷேர் பண்ணுறது, அந்த சாரோட உழைப்பை நான் திருடி ஷேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ கூட ஒரு இஷ்யூ நடந்துச்சு துரோணா அகாடமியில். அந்த மாதிரிலாம் எதுவும் ஆக வேணான்ட்டு தான் நான் கொஷின் ஷேர் பண்ணல. மித்தபடி எந்த ரீசனும் கிடையாது. ஸோ என்னால் முடிஞ்சால் என்கிட்ட மேக்ஸுக்கு கொஷின் பேங்க் இருக்குது. ஸோ நான் மேக்ஸுக்குரிய இப்போ எல்சிஎம் HCF நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் வந்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்து டெலகிராமில் அனுப்புகிறேன். நீங்கள் அதை சால்வ் பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் நீட் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் படிக்க வேண்டிய போர்ஷன் எங்கே இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். 6th தமிழ் நீங்கள் புக் 3 டேர்மும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். பாலிட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10th பாலிட்டி 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் ஃபஸ்ட் லெசன் வந்து 253 253வது பக்கம். இந்த லெசன் ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு மத்திய அரசு, செகண்ட் லெசன் வந்து நடுவண் அரசு, இது வந்து 263. இந்த 2 லெசன் ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். எக்ஸ்ட்ரா டைம் இருக்கிறவங்க 3rd லெசனையும் சேர்த்து படிச்சுருங்க. அடுத்து சிந்து எங்கே இருக்குன்றதை நான் காமிச்சிடுறேன். சிந்து ஃபுல்லாக படிக்கணும். சிந்து வந்து 6th 9th 11th 3 புக்லேயும் இருக்கும். 6th ஃபஸ்ட் டேர்மில் 3வது லெசன், ஹிஸ்ட்ரியில் 3வது லெசன் சிந்துவெளி நாகரிகம்னே இருக்கும். 147வது பக்கம். குட்டி லெசன் தான். ஸோ வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லெசனை ஃபுல்லாக படிச்சுருங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும் படிக்கிறப்போ. சின்ன லெசன் தான். அடுத்து 9th எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9th சோசியல் சயின்ஸில் செகண்ட் லெசன் பண்டைய நாகரிகங்கள். இது ஃபுல்லாக படிக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. இது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்லாம் தேவையில்லாத கண்டென்ட்டாக இருக்கும். நமக்கு தேவை சிந்து தான். ஸோ பேஜ் நம்பர் 27 27வது பக்கத்தில் சிந்துவெளி நாகரிகம்னு இருக்கும். இதிலேருந்து இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் படிச்சிருங்க. புக் பேக் 1 வேர்டும் பார்த்துருங்க. அடுத்து +1 எங்கே இருக்குன்னா 11th ஹிஸ்ட்ரி புக்கு செகண்ட் வால்யூம், 11th ஹிஸ்ட்ரி புக்கு ஃபஸ்ட் வால்யூமில் வந்துட்டு ஃபஸ்ட் லெசன் பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரைன்னு இருக்கும். எதுவுமே நம்ம ஃபுல்லாக படிக்க தேவையில்லை. 12வது பேஜிலேருந்து 18வது பேஜ் வரைக்கும் இருக்கிறத ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஸோ 11th சோசியல்லையும் பேஜஸ் வந்து கம்மி தான். இதை முடிக்க 8 மணி நேரம் தேவையான்னு கேட்டால் அவசியம் இல்லை. ஆல்ரெடி படித்தவங்களா இருந்தால் ஈஸியாக ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ 3 லெசன் தான். சிந்து ரிலேட்டடாக 3 குட்டி லெசன்ஸு. பேஜஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பாலிட்டியில் 2 லெசன். மேக்ஸில் LCM HCF, தமிழில் 6th தமிழ் ஃபுல்லாக. இதை வந்து ஈஸியாக 8 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே முடிச்சிடலாம். அப்படி எக்ஸ்ட்ரா டைம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் 11th எக்கனாமிக்ஸில் ஒரு லெசன் சொன்னேன், பாலிட்டியில் எக்ஸ்ட்ரா ஒரு லெசன் படிக்க சொன்னேன். அந்த பாலிட்டியில் இருக்க 3 லெசனையும் முடிச்சிட்டிங்கன்னா 10th பாலிட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய்.